வசந்த் டிவி நேயர்களே, இது உங்களுடைய சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஸ்ருதி ஹாசன். ஆக்சுவலாக ஸ்ருதி ஹாசனை சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ண ஆல்பம் சாங் நம்ம ஞாபகத்துக்கு வந்தாலும் ஆக்சுவலாக அவங்களுடைய ரியல் ரிலேஷன்ஷிப்பில் என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்க ஆர்வமாக இருக்காங்க. ஒரு தடவை 2 தடவை கேள்விகளை கேட்கலாங்க. சும்மா நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறன்ற பேரில் நிறைய ஹீரோயின்ஸ் அவங்களே அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ருதி ஹாசனுக்கு கல்யாணம் ஆகுமா, எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு நிறைய கேள்வி இருக்கும்ல. இதை சோசியல் மீடியாவில் அவங்க ஆக்டிவாக இருக்கும்போது பயபல்ல கேள்வியை கேட்டிருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் பதிலையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்ருதி ஹாசனுடைய கெரியர் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி அவங்க ஒரு பாப் சிங்கராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட், அப்படியே அவங்க நடிக்க இப்போ ஒரு லீடிங்கான ஆக்ட்ரஸாக இருக்காங்க இல்லையா. பெரிய பட்ஜெட் படம்னாலும் கண்டிப்பாக ஸ்ருதி ஹாசன் வேணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சாந்தனு அப்படின்ற நபருடன் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அண்ட் அதுவுமே ரொம்ப ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே கமல் அவர்களுக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீடமாகவே விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் சிங்கிளா மிங்கிளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க நான் சிங்கிளாக தான் இருக்கேன், ஆனால் மிங்கிள் ஆகிறதுக்காக காத்திருக்கேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை கமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதை பதிலே சொல்ல கிடையாது. பட் யாரோ ஒருத்தவங்களாம் அவங்கள மனசில் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுது. படத்தில் நடிக்கிறது விட்டு இந்த மாதிரி வேலையிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நான் ஒன்றும் சொல்ல, இதுக்கு மேலேயும் சொல்ல போகிறதில்ல சொல்லிவிட்டாங்களா. ஷாருக் கானுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே கொந்தளிச்சு போய் கிடக்கு. ரீசன் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய வெயில யாராலையுமே தாங்க முடியல. அப்படிப்பட்ட வரிசையில் உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் சன் ஸ்ட்ரோக் வந்ததுனாலையும் ஷாருக் கான் இப்போ ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் வெளியே வந்துச்சு இல்லையா. பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். ஏன்னா அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய காம்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் அவருடைய படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். திடீர்னு இந்த விஷயம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆச்சு. சரி, ஆக்சுவலாக அவங்க எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஷாருக் கானுடைய மேனேஜர் பூஜா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்பவும் நிறைய விஷயங்கள் ரெக்கவரி ஆகிக்கிட்டே இருக்கு, வி கேன் சி. அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கூடிய விரைவில் அவர் படத்தில் நடிக்க கன்டினியூ பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் ஷாருக் கானுடைய ரசிகர்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மீனமா அப்படின்னு சொல்லி பூஜாக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்தோடைய நடிப்பில் குட் பேட் அக்லி அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு இல்லையா. இந்த படத்தில் யாருப்பா ஹீரோயின் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீலீலா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னுமே மடக்கி தட்டு அப்படின்ற பாட்டு இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வரிசையில் சென்சேஷனலாக இருக்கக்கூடிய ஸ்ரீலீலா தான் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. முன்னாடி ஹீரோயினில் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது, நாங்கள் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா 2 ஹீரோயின், ஒருத்தங்க ஸ்ரீலா, இன்னொருத்தங்க யாருப்பா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி இவங்களுடைய காம்போ பயங்கர ஹிட்டுங்க. பில்லா இல்லை ஏகானு, அப்புறம் இப்போது விஸ்வாசம், இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே பேரா நடித்த நயன்தாரா தான் இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. அது ஹீரோயினா இல்லையா அப்படின்றது சஸ்பென்ஸு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த படத்தில் நயன்தாராக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 10 கோடின்றது நயன்தாராக்கு கம்மியாச்சேப்பா, பேசாமல் ஒரு ஸ்கெடியூலில் ஒரு 2-3 அப்படின்ற மாதிரி சீன்ஸ் வந்துட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் பேசினாலும், எனிவேஸ் இதில் நயன்தாரா இருக்காங்க அப்படின்னா சென்டிமெண்டலாகவே இவங்க 2 பேர் நடிக்கிற படங்கள்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், அதனால் போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பெருசாக நயன்தாராக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்களும் ஒரு ஹோம்லி கேர்லாக வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மேபி இதில் 3 கேரக்டர் அஜித் அவர்கள் நடிக்கிறதுனால எந்த கேரக்டருக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதற்கான விடை தெரியும். அண்ட் ஜூன் மாதம் இதோடைய படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் ஷூட்லாம் முடிச்சாங்கன்னா இந்த எண்ட்லையோ இல்லை அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லையோ உங்களுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கேஎஸ் ரவிக்குமார், ரஜினிகாந்த் 2 பேருடைய காம்போ பற்றி சொல்லணும்னா எக்கச்சக்கமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொன்னால் முத்து தான். சரி, அப்படியே நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அடுத்தபடியாக ராணா அப்படின்ற படத்தை கையில் எடுத்து அது வேணான்னு சொன்னதுக்கு என்னவா ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக நம்ம சொல்லணும், தசாவதாரம் அப்படின்ற படத்துடைய ஹிட்டுக்கு அப்புறமா ராணா அப்படின்ற ஒரு படத்தை பண்ணணும், மாசான கதையாக சொல்லுங்கள், நான் இந்திரன் படமும் இப்போ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்கவே ராணா படத்தை கொடுத்து ராணா படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது படத்தோடைய ஷெட்யூல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு திடீர்னு இந்த படம் ட்ராபேக் ஆச்சு. ஆனால் அந்த டைமில் தான் திடீர்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சை போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நாளாக அவரால் படமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த படம் ட்ராப் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் சிங்கப்பூர் போயிருந்த கேப்லையும் அவருக்கு விஜய் அவர்களுடைய படம் இன்னும் ஒரு சில படங்களுடைய வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கேஎஸ் ரவிக்குமார். பட் இருந்தாலும் இந்த படத்தை எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. என்ன காரணம்னா அவருடைய இமேஜினேஷனில் இந்த படம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கான கதையும் வடிவமைச்சிட்டே இருந்தாராம். அதனால பேசாமல் நம்ம ராணா படத்தை
வந்து அனிமேஷனாகவே எடுத்துருவோமா, ஏன்னா இந்த படத்தை ஃபஸ்ட்டு அனிமேஷனாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அனிமேஷனே வேண்டாம், ரியலாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல தீபிகா படுகோனை வச்சு இந்த படத்துடைய பாடல் ஷூட்டெல்லாம் முடிச்சாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ட்ராஜடி சம்பவம் நடக்கவே இந்த படம் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனால் இப்போ ஒன்று கெட்டு போல, அந்த கதை இன்னும் அப்படியே இருக்குது, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டம் இன்னும் அப்படியே இருக்குது, திரும்ப அந்த படத்தை தூசி தட்டி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் ராணா படத்தை நம்ம திரும்ப எதிர்பார்க்கலாம். கல்கி 2898 AD அப்படின்ற படத்துக்காக ஒவ்வொரு விஷயமும் புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் இந்த படம் உருவாகுதுன்றனால பெரிய அளவில் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய இன்புட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வரிசையில் தான் புஜ்ஜி அப்படின்ற கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதில் கீர்த்தி சுரேஷை வாய்ஸும் கொடுக்க வச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான காரை வடிவமைச்சிருக்காங்க. அது பார்க்கவே ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கு. இந்த காரை கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு காராக இருக்கணும்னால நல்லாவே மாடல் பண்ணி இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் தான் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க புஜ்ஜி கேரக்டரோட சேர்த்து. அண்ட் இந்த காரை அழகாக பிரபாஸ் ஓட்டிட்டு வந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக்கியும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் கல்கி 2898 ADக்கு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. இன்னைக்கு என்னுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை பார்த்து வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.